Hi, this is Piyali Munshi. I hope you guys are watching our serial Ganga and liking it. If you guys have any kind of suggestion, if you want to say something about our serial, so please go to the comment section and give your valuable comments. கடகராலே ஒழுக்கம் கட்டவா அவளும் அப்படிதான் அண்ணா அண்ணன்னு பாசமா என்னைய சுத்தி சுத்தி ஓடி வருவா. ஆனா இன்னைக்கு அவளுக்கு ரக்கம் உழைச்சாச்சு. இன்னொருத்தன் கூட பறந்து ஓடலான்னு பாக்குறான். நான் பிடிச்சி ரக்கைய உடைச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல காட்டுல அவங்க ரெண்டு பேரையும் குழி தோண்டி புதைக்க போறேன். ரெண்டு பேரையும் சேர்த்துதான் பாக்குறேன். உன் போன் என்கிட்ட இருக்கு. பயப்படாதே. நான் தான் சொன்னேன். பயப்படாதே. சரவணா பாத்துடா விழுந்துற போற. டேய் அவன குழந்தையாடா, கல்யாணம் பண்ணி வச்சா 4 குழந்தை பெத்துப்பா. அவனை போய் குழந்தை மாதிரி பாத்துக்கற. சொன்னால சொல்லனால குழந்தை தாண்டா அவன். எங்க அம்மா அவனை என் கையில குடுத்துட்டு செத்தப்போ அவன் பச்சை குழந்தை. இன்னைக்கு வரைக்கும் அவனை பச்சை குழந்தை தான் பாத்துக்கிறேன். சரவணா பார்த்து பத்திரமா உட்காரு. பிரதர், என்கிட்ட இருக்கிற போட்டோ எல்லாம் மொபைல்ல நீங்க செக் பண்ணிட்டீங்கல்ல? தயவு செஞ்சு கொடுத்துருங்க. ஏய், இந்த ரெண்டு மொபைல்லயும் எந்த போட்டோஸ் இல்லடா. ஆனா இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் நீங்க ரெண்டு பேரும் பாத்துட்டீங்களே. உங்க கண்ணுல படம் பிடிச்சிருப்பீங்கல்ல. ஏய், நீங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சோ தெரியாமல இந்த வழியில வந்து எங்க கிட்ட சிக்கிட்டீங்க. இங்க இருந்து நீங்க ரெண்டு பேரும் உயிரோட போக முடியாது. உங்க ரெண்டு பேரும் திருப்பி அனுப்புனா எங்களுக்கு தான் ஆபத்து. அவங்களோட சேர்த்து உங்களையும் இங்க கொன்னு புதைச்சிருவோம். நீங்க உயிரோட போனா எங்களுக்கு தான்டா ஆபத்து. பாண்டி, இடத்துல வெறும் பாறையா இருக்கு. குடி தோண்ட முடியல. சீக்கிரம் கதைய முடி. அங்க ஒரு பால் அடைஞ்ச கிணறு இருக்கு. அதுல போட்டு கதைய முடிச்சு போயிட்டே இருப்போம். அவங்க ரெண்டு பேரை மட்டும் இல்ல, இவங்க ரெண்டு பேரையும் கல்ல கட்டி குழி தோண்டி புதைக்கிறோம். சரி பாண்டி. பிரதர், பாவம் விட்டுருங்க ப்ளீஸ். அவனை விட்டுருன்னு. அவனை ஒண்ணும் பண்ணிடாது. அவன் ரொம்ப நல்ல பையனு. விட்டுருங்க. என்னங்க இது? அவன் ரொம்ப நல்லா படிப்பானு. அவனை விட்டுருன்னு. நான் தானே அவன் மனசை கெடுத்து. அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு. என்ன வேணாலும் பண்ணுன்னு. ஆனா அவனை விட்டுருன்னு ப்ளீஸ். உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். அண்ணா அண்ணா ப்ளீஸ் விட்டுருன்னு. என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா அவனை விட்டுருன்னு. அண்ணா உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அண்ணா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் ப்ளீஸ். சொன்ன கேளு அண்ணா. என்னடா பிரசாத் என்ன சொல்றாங்க? ஏய், இவளை விட்டுறணுமா? ஏண்டி அவனுக்கு நீ ரெக்கமெண்டேஷனா? ஏய், ரெண்டு பேரும் ஒன்னா தாண்டி ஆசிரமே அடங்கும். போட்டவா கொண்டு போட்டவா பண்ணி அவளை அவசரப்பட்டு சுத்தம் பண்ணி. என்ன பிரசாத் சொல்ற? அவ கண்ணு முன்னாடி அனுமதிமா சாவணும். பணக்கார வீட்டு பொண்ணுகளை பார்க்க கூட கூட இல்ல. ரொம்பவும் கரெக்டா சொல்ற. ஏய், கூட ஓட ஆசைப்பட்டல, இப்ப அவனை அடிச்சே கொல்றான். சந்தோஷமா பாரு.
நான் எவ்வளவோ சொன்னேனே சிவா, மாட்டிக்க வேண்டாம் சொன்னேனே, கேட்டியா? இப்ப நம்மள இப்படிதான் கொல்ல போறாங்க. கூலிக்கு மாரடிக்கிற உனக்கு எங்க வீட்டு பொண்ணுக்குதா அடிப்பாண்டியா? ஏய், அப்ப என் தோட்டத்துல மாட்டுக்கார பாயடா, தோட்டக்கார பாயல. என் தங்கச்சி கேக்குதா உனக்கு? சாவடிக்கிறான்டா உன்னை. தப்பு தப்பு சொல்லலாம். ப்ளீஸ் சிவா, உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. வாங்க சிவா, போயிடலாம். சிவா ப்ளீஸ். அபி, நம்ம தப்பிக்கணும். அந்த துப்பாக்கி வேணும். ஒன்ன கூட ஆத்திரானங்க. நான் அடிச்சு சாவடிக்கிற இனிமே பணக்கார பொண்ணுங்களை எவனும் திரும்பி கூட பார்க்க கூடாதுடா. இப்ப என்ன பண்றது? அவங்கிட்ட இருந்து வாங்குறது ரொம்ப ஈஸி. அவங்க கிட்ட இந்த துப்பாக்கி காட்டி பயமுறுத்துதான் நம்ம இங்க இருந்து தப்பிக்க முடியும். இது நமக்கு தேவையா சிவா? நம்ம எவ்வளவு பெரிய காரியத்துக்காக கிளம்பி வந்தோம். இப்ப ஒரு பேர் தெரியாத பொறுக்கைங்க கிட்ட சாக போறோம். நீ ஒண்ணும் பயப்படாத. இப்படியாவது நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம். பயப்படாத. காய வச்சுக்கிறியா? வச்சுக்கோ சிவா, எனக்கு பயமா இருக்கு சிவா. வச்சுக்கிறியா? பயப்படாத, பயப்படாத. அவங்க கிட்ட இருந்து அந்த காரை வாங்க. அபி, முதல்ல அந்த காரை அவங்க கிட்ட வாங்க. அபி வாங்க. அபி வச்சுக்கோ. வச்சுக்கோ. அடிச்சாலும் சாவ மாட்டான். இப்ப நான் சாவுடா சாவுடா சாவுடா. அபி, அவங்க கிட்ட அப்படியே இந்த துப்பாக்கி கேளு. இல்ல சிவா, வேண்டாம் சிவா, ப்ளீஸ் வேண்டாம். இல்லண்ணா, என்ன உயிருக்கு அடிண்ணா. அபி, அபி, எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து அந்த துப்பாக்கி வாங்க. அபி, வேண்டாம் சிவா. அபி சீக்கிரம் வாங்க. அபி, அபி, நாம இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸ் தான் இருக்கு. அபி, தயவு செஞ்சு வாங்க. அபி, அவங்க கிட்ட இருந்து துப்பாக்கி வாங்க. அபி, அவனுக்கு சத்தியமா அடுத்தது நம்மளதான் கொல்லுவானுங்க. எனக்கு பயமா இருக்கு சிவா. அபி, நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். அபி, கார்கி அவன்கிட்ட கொடுத்துட்டு துப்பாக்கி வாங்க. அபி, அந்த துப்பாக்கி எனக்கு தெரியும். நீ சரியா? இதான் கொடுத்துரு, கொடு. என்னது? ஏ சரவணா, இந்த கார்கியை வச்சுக்கிட்டு அந்த துப்பாக்கி கூட. என் தம்பிடா. கிட்ட வந்தீங்கன்னா சுட்டு வேண்டாம். கிட்ட வராதீங்க. ஏய், அங்க நில்லுங்கடா. அபி, நம்ம போயிடலாம். அபி, நம்ம போயிடலாம். வா. ஏய், அபி, வா 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 வா. ஏய், வராதீங்க. புடிடா. ஏய், பாண்டி. ஏய், அவளை விட்டுறாத. ஓடா, புடி. ஓடு. புடிடா. ஏய், நில்லுடா. அவனை விடக்கூடாது பாண்டி. அவனை சாவச்சிரு பாண்டி. ஏய், சரவணா, அதான் செத்துட்டான்டா.
விடாத பாண்டி, அவனை கொலை பண்று. ஆமா, இவனை பாத்துக்க. ஏய், அவங்க 2 பேரும் தப்பிச்சிட போறாங்க. நான் அவனை தேடி பிடிச்சிட்டு வரேன். போ பாண்டி, விடாத பாண்டி. நீங்க போனா அவனை விடாதனா. சீக்கிரம் அபி. இந்த பக்கம் போயிருப்பாங்களா? வாடா. வா 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 வா. எதுரா எதுரா டேய், என்னை விட்டு போயிட்டியாடா சரவணா. சரவணா, உன்னை எப்பெல்லாம் பார்த்துட்டா டேய். என்னை விட்டு போயிட்டியாடா. காருக்காரன்னு ஆசைப்பட்டு காருக்காகவே ஊரை விட்டியடா சரவணா. எதுரா இது எனக்கு யாரா இருக்கிறா டேய். சரவணா, என்னை விட்டு போயிட்டியடா. குழந்தை மாதிரி உன்னை பார்த்துட்டா சரவணா. குணா, இங்க பாரு. குணா, எழுந்துரு. போயிடலாம். சீக்கிரம். விட மாட்டேன் அவங்கள. குணா, பாத்து. ஓம் சர்வ ஆபத்துநாதா, ஓம் சிங்கமுகவா, ஓம் நரசிம்மராஜா, சிங்கமுகவா, ஓம் ஓம் ஓம். நம்பூதிரி, வாங்க 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 நம்பூதிரி. என்ன உங்க சிஷ்யனை தான் அனுப்புறேன்னு சொன்னீங்க, நீங்களே வந்திருக்கீங்க. முதல்ல நாராயணன் அனுப்பிச்சா போதும்னு தான் நினைச்சேன். அப்புறம் இது கங்கம்மாவோட ஊராச்சு, என்ன தோக்கடிச்சு ஒரு கருங்குரங்கு மாதிரி ஆக்கி என்ன அவமானப்படுத்தினவ ஊராச்சே. அந்த கங்கம்மா விஷயத்துல எந்த கவனக்குறவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நானே கிளம்பி வந்தேன். நீங்க இப்படி பழைய மாதிரி வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. கன்னிகாபுரம் நாகம் தீண்டி உயிர் பிழைச்ச ஒரே ஆள் நீங்க தான். உலகத்துல இருக்கிற எந்த துஷ்ட சக்தி கிட்டையும் ஒரு நம்பூதிரி தோத்து போயிட்டுதா சரித்திரமே கிடையாது. எங்களை எந்த சக்தி அழிக்க நினைச்சாலும் நாங்க இன்னும் பெரிய சக்தியோட வெளியே வருவோம். நம்பூதிரிகளோட ஜாதகம் அப்படி. இப்பவும் அப்படி ஒரு பெரிய சக்தியோட தான் நான் வந்திருக்கேன். நீங்க மறுபடியும் வருவீங்கிற நம்பிக்கையோட நான் மட்டும் இருந்த நம்புது. தோக்குறவன் யாரு ஜெயிக்கிறவன் யாருன்னு அவன் கண்ணை வச்ச கண்டுபிடிச்சிருவான் இந்த நரசிம்ம. உங்க கண்ணுல தோல்வி இல்ல நம்பூதிரி. உங்க மந்திர சக்தியால நாகமாணிக்கத்தை அடைஞ்சிட்டீங்க. அத நாங்க பார்க்கலாமா? கிருஷ்ணா, நீ என் சகோதரன் போல. உனக்காக நான் காட்டுறேன். நாராயணா, எடாத. கோடி பேர் நாகத்துக்கிட்ட கடிபடுவான். ஆனா கோடியில ஒருத்தன் தான் நாகமாணிக்கத்தை கண்டெடுப்பான். நம்பூதிரி, நீ 1000ல ஒருத்தன் இல்லையா, கோடியில ஒருத்தன். இனிமே உன் சக்தி கிட்ட இந்த உலகத்துல எந்த துஷ்ட சக்தியாலும் ஒண்ணும் பண்ண முடியாதியா?
அது உண்மைதான் ஜமீன்தாரையா. சரி, நேரமாகுது. பூஜைக்குண்டான ஏற்பாடெல்லாம் செஞ்சிடலாம். நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கிருஷ்ணா உயிருக்கு ஆபத்தை உண்டாகும். பூஜை ஆரம்பிச்சிடலாம். சரிங்க சாமி. கிருஷ்ணா, நான் சொல்ற மந்திரத்தை அப்படியே திருப்பி சொல்லு. ஓம் சர்வ ஆபத்துருநாதா. ஓம் சர்வ ஆபத்துருநாதா. ஓம் சிங்கமுகவா. ஓம் சிங்கமுகவா. ஓம் நரசிம்மராஜா. ஓம் நரசிம்மராஜா. ஓம் 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 ஓம். நாராயணா, ஆசானே, அந்த தாய்த்தேடு. இந்தாங்க ஆசானே. கிருஷ்ணா, இந்த தாயத்தோட சக்தி இனி எந்த தீய சக்தியையும் உன்னை நெருங்க விடாது. அந்த கங்கம்மா உன்னை நெருங்க முடியாது. அந்த நாகம்மா உன்னை அண்ட முடியாது. நீ இனி நிம்மதியா நெஞ்ச நிமித்திக்கிட்டு இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்கும். ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நன்றி. நம்பூதிரி, நீங்க எங்க தோட்டத்து வீட்டிலே தங்கி கங்கம்மாவுக்கு எதிரான உங்க பூஜையை மறுபடியும் ஆரம்பிங்க. ஜமீன்தாரையா, எனக்கு ஒரு பௌர்ணமி பூஜை இருக்கு. அதை முடிச்சுட்டு நான் திரும்பி இங்க வருவேன். வந்து அந்த கங்கம்மாவை அழிக்கிறது தான் என் வேலை. நிச்சயமா அதை நான் செய்வேன். நான் கிளம்புறேன். ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க. நாராயணா, போலாம் சார். இனிமே அந்த கங்கம்மாவால உனக்கு எந்த தொந்தரவும் வராது கிருஷ்ணா. இப்பதாங்க என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. பாத்து சிவா. சிவா, என்ன அபி? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, போயிடலாம் அபி. அபி அபி அவங்க வந்துட்டாங்க அபி. வா வா வா. வா 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 அபி.
நம்ம காரில் வந்தாச்சு. முடியல சிவா.